வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா MA4151 பேப்பர் யூனிவர்சிட்டி எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இப்போ ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த ப்ராப்ளமும் இன்னைக்கு கிளாஸில் ரிவைஸ் பண்ண போகிற ப்ராப்ளமும் யூனிவர்சிட்டி கொஷின் தான். பட் இப்போ கேட்கல, 21 ரெகுலேஷன் பேட்டர்னில் கேட்கல. பட் ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் இருந்த கொஷின் பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இருந்தாலும் யூனிட் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. Problem பார்க்கலாம். Suppose that a trainee soldier shoots a target in an independent fashion. If the probability that the target is one shoot is 0.7, then what is the probability that? இவ்வளவுதான் உங்களுடைய क्वेश्चन. ஸோ ஒரு ஷூட் பண்ணுற ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க. அவருடைய பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஷூட்டுக்கு 0.7 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த டேட்டாவுமே கொஷினில் கொடுக்கல. அப்படின்னா முதல்ல இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். அது தெரிஞ்சிட்டா போதும். கேல்குலேஷன்லாம் ஈஸி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ நமக்கு ஒரே ஒரு டேட்டா தான் பாசிபிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. the probability that the target is shoot to any shot is 0.7. ஸோ உங்களுடைய பாசிபிலிட்டியாக தான் இது எடுக்கணும். திஸ் இஸ் அவர் பி வேல்யூ. ஒரே ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் கோட் பண்ணிக்கலாம். பைனாமியலாக காயின் டை பேஸ்டான ப்ராப்ளம் லெஸ் தென் 30 இருக்கணும் டேட்டா என்னோட வேல்யூ இப்படிலாம் பார்த்தோம். பாய்சானா ஆவரேஜ் ரேட் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்போனன்ஷியலில் கொடுத்துருப்பாங்க, சில சமயம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனே கோட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு ஒரு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த டார்கெட் வுட் பி ஹீட் ஆன் த 10th attempt? ஸோ 10வது அட்டம்ப்டில் தான் அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன? இட் டேக்கன் ஹிம் லெஸ் தேன் 4 ஷாட். ஸோ 4க்கு கீழே லெஸ் தேன் அப்படிங்கிறப்ப என்ன பாசிபிலிட்டி? இட் டேக்கன் ஹிம் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ். ஸோ ஷூட் பண்ணுறதுலே ஈவன் நம்பர் ஆஃப் ஷூட்ஸில் எப்படிலாம் வரலாம்? 2nd attempt, 4th attempt, 6th attempt ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் நீடட் டு ஹிட் த டார்கெட். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம் மட்டும் சொல்லுங்கள், ஷூட்டிங் டார்கெட் மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 10th அட்டம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லெஸ் தேன் 4 ஷூட்க்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. அடுத்து ஈவன் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ்க்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் தான் எவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். நமக்கு ஒரே ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறதுனால இதை ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. Let x be the number of shoots required until the first time the target is hit. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்னு ஒரு டேர்ம் கோட் பண்ணிக்கலாம். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் இப்போ டேட்டா வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஷூட்டிங்கான வேல்யூ பியோட வேல்யூ 0.7. அப்போ கியூவோட வேல்யூ என்னென்னு தெரியணும். 1 - p, தட் இஸ் 0.3. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட டேர்ம் பார்த்தீங்கன்னா இன் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட பிடிஎஃப் வேல்யூ p of x equal to x இருந்தால் q power x - 1 into p. ஸோ க்யூவோட வேல்யூ 0.3 பவர் x - 1 into p. பியோட வேல்யூ 0.7. ஸோ q power x - 1 into p. இந்த ஆர்டரில் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நமக்கு p வேல்யூ தெரியும். ஸோ பிலேருந்து க்யூவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுங்கள். 2 டேட்டா தான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவை. ஸோ ரெண்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸு நம்ம கண்டிஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? த டார்கெட் வுட் பி ஹீட் ஆன் த 10th attempt. ஸோ 10வது attempt தான். அப்போ x equal to 10. டேரெக்டாக அவங்க 10 கொடுத்ததுனால நம்ம 10ன்னு எடுத்துக்கலாம். 10 அப்ளை பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? அந்த ஜென்ரல் ஸ்டார் கோட் பண்ணோம்ல q power n - 1 into p, அதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.0000138. ஓகே. ரெண்டாவது இட் டேக்கன் ஹிம் லெஸ் தேன் 4 ஷூட்ஸ். ஸோ 4க்கு கம்மியாக அப்படிங்கிறப்ப p of x லெஸ் தேன் 4. ஸோ லெஸ் தேன் 4 இருந்தால் என்ன இருக்கலாம்? 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம். ஸோ x equal to 1க்கு என்ன, 2க்கு என்ன, 3க்கு என்னங்கிறத மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கேல்குலேஷனில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு இந்த டேர்மை ரீட் பண்ணிவிட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தன்னா, கிரேட்டர் தன்னா, அட்லீஸ்டா, அட்மோஸ்டா, ஈக்குவலா, இதை மட்டும் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.9738. நீங்கள் ஒரு தடவை ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதா தப்பாக வருதாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஜஸ்ட் என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க மட்டும் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து இட் டேக்கன் ஹிம் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ். ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஷூட்டாக இருந்ததுன்னா டார்கெட் வுட் பி அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் ஷூட்டாக இருந்ததுன்னா 2, 4, 6 அப் டு இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ
2ஆக இருந்தால் என்ன, 4ஆக இருந்தால் என்ன, 6ஆக இருந்தால் என்ன. ஸோ இது ஜென்ரலாக ஒரு கோட் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே QP காமனாக இருக்கும், எடுத்துடலாம். இது எடுத்தால் என்ன வந்துருக்கலாம், 1 + Q², இது Q⁴ up to. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள். இல்லை ரொம்ப முடியலைன்னா விட்டுருங்க இந்த ஸ்டெப்போட. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்டரில் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இது Q², இது Q² பாரு. அப்போ 1 + X², X² up to இந்த ஆர்டரில் எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கா? ஸோ இப்படி இருந்ததுன்னா என்ன மாற்றிக்கலாம், எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மாக மாற்றிக்கோங்க. ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மாக மாற்றிங்கன்னா 1 - X⁴ -1 எழுதுகிற மாதிரி இருக்கும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக Q² இருக்குது. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் இதுவும் நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ரிசல்ட்டு. ஸோ இதை மைனஸில் இருந்ததுன்னா டினாமினேட்டரில் எழுதுனா பாசிட்டிவாகிடும். அப்போ Q⁴/1 - Q². அவ்வளோதான். இது A² - B². அப்போ A + B × A - B ஆர்டரில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் 1 + Q 1 - Q. இதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், 1 + Q 1 - Qக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண, எவ்வளோக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள ரெடியூஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றும் செய்யலை. ஸோ 1 - Qவை Pன்னு எழுதிக்கோங்க. P கேன்சல் பண்ணிட்டா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா Q/1 + Q. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஜென்ரலாக ஈவன் நம்பர் ஆஃப் கலெக்ஷன் மட்டும் எடுத்தாச்சு. நமக்கு 2 டேட்டா தான் தெரியும், PQ தான் தெரியுங்கிறப்ப அவ்வளோ தூரம் நம்மளால் எழுத முடியாது. அதனால் நம்ம இப்படி ஷார்ட் லிஸ்ட்டாக எக்ஸ்பொனென்ஷியலாக மாற்றி, எக்ஸ்பொனென்ஷியலாக ஒரு டேட்டாவாக மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ கோட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.2308. அடுத்த லாஸ்ட் சப்டிவிஷன், ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஷூட்ஸ் நீடட் டு ஹிட் த டார்கெட். ஆவரேஜ் நம்பர் ஆஃப்னா மீன் வேல்யூ கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனோட மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1/P. அவ்வளோதான், 1/0.7. ரொம்பலாம் லெங்க்த்தியாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆவரேஜ் நம்பர்னு கேட்டிருக்காங்க, அப்போ மீன் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1/P. அதோட கேல்குலேஷன் அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான் டாபிக். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஷின் எல்லாமே நம்ம கொஷினை ரீட் பண்ணணும், என்ன டாபிக்னு கேட்டிருக்காங்கங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே போதும். ஈஸியாக நம்மளால் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் அதிகமாகலாம் இருக்காது, ஃபார்முலாஸும் கிடையாது. அதனால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.